பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு பயணம் செய்கின்றார்கள். வானத்திற்கு செல்கின்ற பொழுது முதல் வானத்தில் நுழைகின்றார்கள். அத்தனை மலக்குகளும் அங்கே ஆஜராகின்றார்கள். எல்லா மலக்குகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு வரவேற்கின்றார்கள். அங்கே வானத்திற்குள் நுழைகின்ற பொழுது அத்தனை பேர்களும் முக மலர்ச்சியோடு மர்ஹபா மர்ஹபா என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமடை கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு வரவேற்றார்கள் என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஆனா ஒரே ஒரு மலக்கு மட்டும் சிரிக்கல அப்படின்றதான் ஹதீஸ்ல பதிவு வருது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டி கேட்கிறாங்க, ஜிப்ரீலே எல்லாமே சிரிச்சு வரவேற்கிறாங்க, முகமலர்ச்சியோடு இருக்கின்றார்கள். ஆனா ஒரே ஒரு மலக்கு மட்டும் சிரிப்பை காணல அவருடைய முகத்துல அப்படின்னு. அப்போ யார் அவங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். எப்பொழுது அவர்கள் இந்த அல்லாஹ் நரகத்தை படைத்தானோ, நரகத்தை அவர்கள் எப்பொழுது பார்த்து விட்டு வந்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் சிரிப்பதை நிப்பாட்டி விட்டார்கள். இனியும் அவர்கள் சிரிக்க போவதும் இல்லை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அப்போ மலக்குகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முக மலர்ச்சியோடு தான் என்ன செய்கிறார்கள், வரவேற்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே ஒரு பெண் அவருடைய கணவன் இறந்து விட்டால் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். அந்த கணவனும் இறந்து விட்டால் இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்படி 2, 3, 4 கணவர்கள் வருகின்றார்கள். சொர்க்கத்தில் சந்திக்கின்ற பொழுது அந்த 3, 4 கணவர்களும் சொர்க்கத்தில் வந்துவிட்டால் இந்த பெண் யாருடன் அவள் வாழுவாள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கணவன்மாரிடத்திலே யார் சிறந்த நற்குணங்கள் இருந்ததோ அவளோடு தான் திருமணம் அங்கே சொர்க்கத்தில் நடக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இந்த உலகத்திலேயும் ஒரு மனிதனுக்கு சிறந்த வாழ்க்கை, சிறந்த பாக்கியங்கள் இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நற்குணங்கள் வேண்டும். ஆகிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே நற்குணம் வேண்டும் என்பதை பெருமானார்